الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مصطفانا محمد بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في سبيل الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله الحاضرون، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சிக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியேற்றி வாழ்கின்ற சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த தீனின் எழுச்சிக்காக உழைக்கின்றார்களோ, பாடுபடுகின்றார்களோ, அவர்கள் எல்லோரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனார். சையதுல் ஐயாம் புனித வெள்ளிக்கிழமை தினம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படியும், அவன் எங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறானோ முடிந்த அளவு அவற்றை எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளும்படி விலக்கி இருக்கிறானோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் சந்திக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றுதான் குடும்பங்கள் சின்னா பின்னப்பட்டு போவது என்பது, சிதைவடைந்து செல்வது என்பது. கணவன் மனைவிக்கிடையிலே சுமூகமான உறவுகள் இல்லாமல் போகிறது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே உறவுகள் தூரமாகி காணப்படுகிறது. இது உலகளாவிய மட்டத்திலே முழு உலகமும் எதிர்கொள்கின்ற ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்வை ஒரு வணக்கமாக, ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக வலியுறுத்தி இருக்கின்ற நிலையில், குடும்ப வாழ்வு பற்றி குர்ஆனும் சுன்னாவும் பேசியிருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது, இஸ்லாம் இந்தளவு தூரம் அல்லது இஸ்லாத்தை விட வேறு ஏதாவது ஒரு மதம், ஒரு மார்க்கம் குடும்ப விவகாரங்களை பற்றி பேசி இருக்குமா என்று நாம் சிந்திக்கின்ற அளவுக்கு இஸ்லாம் குடும்பத்தை பற்றி, குடும்ப வாழ்வை பற்றி, குடும்ப உறவுகளை பற்றி வலியுறுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், எந்த அளவுக்கு இஸ்லாம் குடும்பம் என்ற அந்த அழகு சிதைவடைந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி இருக்கின்றது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் அல்லது எந்த ஒரு ஆண் தலாக் சொல்லுகின்ற நோக்கத்தோடு அல்லது பிரிகின்ற நோக்கத்தோடு திருமணம் முடிக்கிறார்களோ அவர்களுக்கு
சுவர்க்கத்தின் வாடை கூட ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற அளவுக்கு குடும்பம் என்ற அந்த அழகு மிக முக்கியமான ஒரு பெருமானத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. குடும்பத்துக்கு 2 வகையான குடும்பங்கள் இருக்கிறது. ஒன்று நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்வார்கள். கருக்குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த 3 பேரும் சேர்ந்தவர்கள் அந்த கருக்குடும்பம் என்பதற்குள்ளே வருவார்கள். 2வது இருக்கிறது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்று. அதனோடு சேர்த்து எங்களுடைய பெற்றோர்கள், சகோதரங்கள், உறவினர்கள், இவர்கள் எல்லோரையும் இணைத்த குடும்பம் அகன்ற அல்லது விரிந்த குடும்பம் என்று சொல்வார்கள். இன்று உங்களோடு நான் பேச இருக்கின்ற விடயம் கருக்குடும்பம், நியூக்ளியர் ஃபேமிலி, கணவன், மனைவி, பிள்ளைகள். இந்த 3 பேரும் உறவாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பரஸ்பர புரிந்துணர்வோடு வாழ வேண்டும். அவர்களை கொண்ட இந்த குடும்பத்திற்கென்று சில வேல்யூஸ் இருக்கிறது, சில பெருமானங்கள் இருக்கிறது. பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக அன்புக்குரிய சகோதரர்களே, அண்மை காலத்தினுடைய கணிப்பீடுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலும் தலாக்கினுடைய விகிதாசாரம் அதிகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வருடத்திலே கிட்டத்தட்ட 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதே வருடம் கிட்டத்தட்ட 80 தொடக்கம் 100 வரைக்குமான குடும்பங்கள் பிரிந்து செல்வதை நாம் தகவல் ஆய்வுகள் மூலமாக காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த வருடம் ஒட்டுமொத்தமாக இலங்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட தலாக், ஆஃபீசியலான தலாக், சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட தலாக்குகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5000 தாண்டி இருக்கிறது. இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இது எளிமையாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயமும் அல்ல. இதனால் ஏற்படுகின்ற பாரதூரமான விளைவுகளை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பதும் அல்ல. கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அது விவாக விடுதலையிலே போய் முடிவடைந்தால் அந்த குடும்பத்தில் காணப்படுகின்ற பிள்ளைகள் நடுத்தெருவுக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் அனாதரவானவர்களாக மாறுகிறார்கள். அவர்களால் ஏற்படுகின்ற சமூக பாதிப்புகள், சமூக விளைவுகள் சொல்லில் அடங்காதவை. அதே போன்று the women headed families, கணவன்மார்களால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்கலாம் அல்லது கணவன் மரணித்த பெண்களாக இருக்கலாம். அவர்கள் குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற பொழுது அவர்கள் எதிர்கொள்கின்ற பொருளாதார பிரச்சனைகள் ஒரு பக்கம், அந்த பொருளாதார பிரச்சனைகளை நிவர்த்திப்பதற்காக செல்லுகின்ற மனிதர்களால் முகம் கொடுக்கின்ற ஒடுக்கச்சீர்கேடுகள் இன்னொரு பக்கம். இப்படி ஒரு குடும்பம் சிதைவடைகின்ற பொழுது ஏராளமான சமூக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. சகோதரர்களே, இந்த பிரச்சனைகளில் இருந்து குடும்பங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், இத்தகைய நெருக்கடிகளில் இருந்து எமதுடைய குடும்பம் என்ற அந்த யூனிட், அந்த கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் சீரியஸாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று உங்களுக்கு தெரியும், யங் கப்புள்ஸ், இளம் தம்பதிகள் பிரிந்து செல்லுகின்ற விகிதாசாரம் இன்று அதிகரித்திருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல வகையான காரணங்கள் இருக்கலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு காரணமாக இருக்கலாம், போதைப் பொருள் பாவனை இன்னும் ஒரு காரணமாக இருக்கலாம், பரஸ்பர புரிந்துணர்வு இல்லாமை மற்றும் ஒரு காரணமாக இருக்கலாம், திருமணத்தை ஆரம்ப பேச்சுவார்த்தைகளிலே ஏற்பட்ட குளறுபடிகள், குழப்பங்கள், திருமணத்திலே ஈடுபடுகின்ற ஆண் பெண் அந்த 2 பேருடைய சம்மதங்கள் எடுக்கப்படாமல் பெற்றோர்களுடைய விருப்பும் வெறுப்பும் திருமணத்தை தீர்மானிப்பதில் காணப்படுதல், இப்படியான பல காரணங்களை
இந்த விவாக விடுதலைக்கு நாங்கள் சொன்னாலும் கூட சகோதரர்களே, இதற்கான ஒரு தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே தான் இன்ஷா அல்லாஹ் 4 ஹுத்பாக்களிலே அதற்கான தீர்வுகளை உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் முதலாவதாக நாம் எங்களுடைய குடும்ப கட்டமைப்பு மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த குடும்பம் என்ற அழகு வினைத்திறன் உள்ளதாக அமைய வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களே, ஒரு ஊர் அல்லது ஒரு சமூகம் சீரழிய வேண்டுமாக இருந்தால் அந்த ஊரில் உள்ள சமூகத்தில் உள்ள குடும்பங்கள் சீரழிந்தால் சரி. ஒரு ஊரை இலகுவாக சீரழித்து விடலாம். குடும்பங்கள் சீரழிய வேண்டுமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள தனி மனிதர்கள் சீரழிந்தால் சரி, குடும்பம் சின்ன பின்னப்பட்டுவிடும், சீரழிந்துவிடும். எனவேதான் நாம் இந்த விடயத்தில் கவனமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக பேசுவதை விட ஒவ்வொரு ஊரையும் அடிப்படையாக கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த குடும்ப பிரச்சனைகளுடைய ஆழ அகலம் என்ன காரணங்களுக்காக எங்களுடைய ஊரிலே இந்த குடும்பங்கள் சிதைவடைகிறது, பிரிந்து போகிறது, அப்படி பிரிந்து போன குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றன, அவர்கள் தங்களுடைய வாழ்வை முன்னெடுப்பதற்காக என்ன செய்கிறார்கள், இவற்றை பற்றி ஒரு ஆய்வு கட்டாயம் ஒவ்வொரு ஊர்களிலும் மஹல்லாவை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இது எப்படி இருந்தும் அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாம் அடையாளப்படுத்துகின்ற விடயம்தான் இந்த குடும்ப வாழ்வு அல்லது திருமணம். இது பற்றிய ஒரு தெளிவு இல்லாமை சமூகத்திலே இன்று ஒரு பெரும் குறையாக இருக்கிறது. குடும்ப வாழ்வை, திருமணத்தை நாம் ஒரு சம்பிரதாயமாக எடுத்துக்கொண்டோம். அது ஒரு வழக்காறு. பெண் பிள்ளைக்கு 18 வயது 20 வயதை வந்தால் தந்தைக்கும் தாய்க்கும் நித்திரை இல்லை, எப்படியாவது இந்த பிள்ளையை கழித்து விட வேண்டும் என்று. அதே போன்றுதான் ஆண் பிள்ளைக்கும் 25 வயது 26 வயது வந்தால் அவரை எங்காவது கொண்டு போய் கட்டிவிட வேண்டும், திருமணத்தை முடித்து விட வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரச்சனை. ஒரு தந்தையினுடைய தூக்கத்தை கெடுப்பதற்கு வயது வந்த பெண் குழந்தையை தவிர வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. அந்த அளவு தூரம் இதனை ஒரு பெரும் சுமையாக, ஒரு பாரமாக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்வு மகிழ்ச்சி இல்லாமல் போனதற்கும், குடும்ப வாழ்வில் பரஸ்பரம் ஒத்துழைப்பும் பரஸ்பர புரிந்துணர்வு இல்லாமல் போனதற்கும் பிரதானமான காரணங்களில் ஒன்று குடும்ப வாழ்வு பற்றிய இலக்கு தெளிவில்லாமல். ஒரு நல்ல மாப்பிள்ளை வருகிறது, அவருக்கு வெளிநாட்டிலே வேலை செய்கிறார், அதை கூடிய சம்பளம் எடுக்கிறார் என்றால் பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், எப்படியாவது அவரை பேசி முடிக்க வேண்டும். இதுதான் பெண் தரப்பாரிடத்தில் இருக்கின்ற உச்சபட்ச விருப்பம். அதே போன்று ஒரு வீட்டிலே அழகான ஒரு பிள்ளை இருக்கிறது அல்லது ஒரு படித்த பிள்ளை இருக்கிறது, அவர்களிடத்திலே வசதி இருக்கின்றது என்றால் எப்படியாவது இந்த பிள்ளையை திருமணம் முடிக்க வேண்டும் என்பது ஆண் தரப்பினுடைய எதிர்பார்ப்பு. இவற்றை தாண்டிய வழிகாட்டலைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. முதலாவது, திருமணம் முடிக்கின்ற பொழுது முதலாவது இலக்கு, இது ஒரு இபாதத், இது ஒரு சம்பிரதாயம் அல்ல, இது ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு வணக்கம், அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய ஒரு வழி என்பதை திருமணத்திலே ஈடுபடுகின்ற ஆணும் பெண்ணும் விளங்கி இருப்பதை போன்று அவர்களுடைய பெற்றோர்களும் விளங்கி இருக்க வேண்டும். சகோதரர்களே, இது முதலாவது விடயம். திருமணம் என்பது ஒரு விளையாட்டு அல்ல, ஒரு கேளிக்கை அல்ல, அது ஒரு கலாச்சாரம் அல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல, அது ஒரு இபாதத், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வ அன கைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர்கள் யாரென்றால் உங்களுடைய குடும்பத்தோடு, உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையிலே நடப்பவர்கள், நான் என்னுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையிலே நடக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்றுதான் ஒரு பெண், அவளுடைய சுவனத்து வாசல் திருமணம், குடும்ப வாழ்வு. ஐயுமா இம்ரஅத்தின் ஸல்லத் ஹம்ஸஹா,
வஸாமத் ஷஹரஹா வஹஃபிலத் ஃபர்ஜஹா வஅதாஅத் ஸௌஜஹா قيل لها ادخلي في اي ابواب الجنه شئت. எந்த ஒரு பெண் ஐவேளை தொழுது ஃபர்லான நோன்பை நோற்று தன் கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றாளோ அவளுக்கு மறுமையிலே சொல்லப்படும் சுவர்க்கத்தின் 8 வாயில்களில் நீங்கள் விரும்பிய வாயிலினால் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். எனவேதான் குடும்ப வாழ்வு என்பது சுவர்க்கத்துக்கான ஒரு பாதை திறக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அதற்கென்று ஒரு ஆன்மீக பெருமானம் இருக்கிறது. சகோதரர்களே, இதனை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மன் ரஸகஹு அல்லாஹு இம்ராஅத்தன் ஸாலிஹத்தன் ஃபகத் அஆனஹு அலா ஷத்ரி தீனி ஃபல்யத்தகில்லாஹ ஃபிஷ் ஷத்ரில் பாகி. யாருக்கு அல்லாஹு தஆலா ஒரு சாலிஹான மனைவியை கொடுக்கிறானோ அவருக்கு மார்க்கத்தில் அரைவாசியை பூர்த்தியாக்கி கொடுத்ததற்கு சமம். மற்ற அரைவாசிக்கு அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும் என்று சொன்னார். எனவே இந்த வணக்கம், திருமணம் என்பது ஒரு இபாதத். அதன் மூலமாக நான் அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்தியையும் பெறக்கூடியவனாக மாறலாம், அதன் மூலமாக மறுமையில் நான் வெற்றி பெறலாம் என்ற உணர்வு திருமணத்தில் ஈடுபடுகின்ற தம்பதிகளுக்கு இல்லாமல் போகின்ற பொழுது அந்த திருமணத்தில் மகிழ்ச்சியையோ அல்லது பரஸ்பர அன்பையோ பரஸ்பர ஒத்துழைப்பையோ எதிர்பார்க்க முடியாது. இது முதலாவது விடை. இரண்டாவது இலக்கு, திருமணத்தின் மூலமாக, குடும்ப வாழ்வின் மூலமாக இஸ்லாம் மனிதனை கற்பொழுக்கம் உள்ளவனாக வாழ வைக்க விரும்புகிறது. சகோதரர்களே, மனிதர்களுக்கு 2 தேவைகள் இருக்கிறது. ஒன்று அவனுடைய வயிற்று பசி, இரண்டாவது அவனுடைய காம உணர்வு. இந்த 2 உணர்வுகளும் மனிதர்களுக்கு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் நன்றாக விளங்கித்தான் அதற்கு ஏற்ற வழிகாட்டல்களை எங்களுக்கு வைத்திருக்கிறார். உன்னுடைய வயிற்று பசியை நீ தீர்க்க வேண்டுமாக இருந்தால் இதோ ஹலாலான முறையில் நீ சம்பாதித்து உண்டு கொள்ளலாம். 1000 வழிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் உன்னுடைய காம உணர்வுகள், அதனை நீ சரியாக நெறிப்படுத்தி வாழ வேண்டும். இதே உணர்வுதான் மிருகங்களுக்கும் இருக்கிறது, மனிதர்களுக்கும் இருக்கிறது. கண்ட இடங்களிலே அந்த உணர்வை தீர்ப்பது, கண்ட நேரங்களிலே அந்த உணர்வை வெளிப்படுத்துவது, கண்டவர்களோடு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது, இவைகளெல்லாம் மிருக குணம். மனிதனாக இருந்தால், பகுத்தறிவுள்ளவனாக இருந்தால் அதற்கென்று ஒரு முறையை வகுத்து தந்திருக்கிறது இஸ்லாம். உனக்கென்ற ஹலாலான முறையிலே நீ திருமணத்தை முடித்துக்கொள், அதன் மூலமாக உன்னுடைய உணர்வுகளை நீ தீர்த்துக்கொள். ஒரு திருமணத்தின் மூலமாக உன்னுடைய உணர்வுகளை நீ கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உனக்கு 2வது ஆப்ஷன் இருக்கிறது, 3வது ஆப்ஷன் இருக்கிறது, 4வது ஆப்ஷன் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது கட்டாயமானது அல்ல, ஆப்ஷன்ஸ் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதன் மூலமாக ஒரு ஒழுக்கம் உள்ள, பண்பாடு உள்ள ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். குறிப்பாக கற்பொழுக்கம் உள்ள ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கட்டுப்பாடு இல்லாத மேற்கத்திய சமூகம், ஐரோப்பிய சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்று ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ், தெருவோரத்து குழந்தைகள், பெற்றோர்கள் யார் என்று தெரியாத பிள்ளைகள், அவருடைய எண்ணிக்கை இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சனத்தொகையில் கிட்டத்தட்ட ஒரு பெரும் பங்கு பெற்றோர்கள் யார் என்று தெரியாதவர்கள். லிவிங் டுகெதர், ஒன்றாக சேர்ந்து வாழ்வது, கணவன் மனைவி என்று அல்ல, ஒன்றாக நண்பர்களாக நாம் சேர்ந்து வாழ்வோம், விரும்புகின்ற காலம் வரை இருப்போம், விருப்பமில்லை என்றால் பிரிந்து செல்வோம் என்று வாழுகின்ற இந்த சூழல் ஏற்படுத்தப்பட்டதன் விளைவாக அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் யார் என்று தெரியாது. அவர்களுடைய பதிவுகளிலே, பிறப்பு சான்றிதழ் பத்திரத்திலே பெற்றோர்கள் வாப்பா என்ற இடத்திலே டேஷ் போடப்பட்டிருக்கிறது. அப்படியான குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறார். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம் சமூகத்திலே அப்படியான ஒரு நிலை இல்லை. காரணம், எங்களுடைய இந்த குடும்ப வாழ்வு பற்றிய தெளிவான வழிகாட்டல். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். யாருக்கு திருமணம் முடிப்பதற்குரிய உடல் பலம் இருக்கிறதோ
அதற்குரிய பொருளாதார வசதி இருக்கிறதோ நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். فَإِنَّهُ أَغَضُّ لِلْبَصَرِ وَأَحْسَنُ لِلْفَرْجِ. ஏனென்றால் நீங்கள் திருமணம் முடிப்பதன் மூலம் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்துவதற்கும் உங்களுடைய கற்பை பாதுகாப்பதற்கும் உதவியாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதனை தாண்டியும் இப்படியான ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டு இதனை தாண்டியும் ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வுகளை ஆசைகளை வெளிப்படுகின்ற பொழுதுதான் குர்ஆன் சொல்கிறது ஃபஉலைக ஹுமுல் ஆதூன். அவர்கள் எல்லை மீறிய மனிதர்கள், அத்துமீறிய மனிதர்கள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் 100 கசையடி வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதற்கு பின்பும் அவர்கள் அந்த ஏற்பாடுகளை தாண்டி ஒழுக்கம் இல்லாமல் செயல்படுகின்ற பொழுது அவர்கள் இந்த சமூகத்தின் சாபக்கேடுகளாக மாறுவார்கள். சகோதரர்களே, இன்று நாம் இந்த உலகம் எதிர்கொள்ளுகின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று இதுவும் தான். விபச்சாரத்திற்கு இன்று உங்களுக்கு தெரியும் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிளப் என்ற பெயரில், பப் என்ற பெயரில், ஃபைசா ஹோட்டல்ஸ் என்ற பெயரில் இன்று சர்வ சாதாரணமாக அவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் பாவம். அதனுடைய விளைவுகள் நோய்களாக இன்று வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான மனிதர்கள் இத்தகைய பாலியல் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றிலிருந்து முஸ்லிம் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். இத்தகைய கொடுமையான நோய்களில் இருந்து முஸ்லிம் சமூகம் பாதுகாக்கப்பட்டு கற்பொழுக்கம் உள்ள ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் திருமணத்தை எங்களுக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறார், கடமையாக்கி இருக்கிறார். குடும்ப வாழ்வை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான நோக்கம். மூன்றாவது நோக்கம், அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, மன மகிழ்ச்சி. மகிழ்ச்சி உள்ள ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கவலை ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. ஒரு மூமின் எந்த சந்தர்ப்பத்திலும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்க முடியாததற்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவும் இல்லை. அதனால்தான் சுவர்க்கவாதிகளுடைய பண்புகளை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. அந்த வகையிலே ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுடைய இன்பம் துன்பம் இரண்டிலும் எந்த விதமான திரையும் இல்லாமல் சம்பந்தப்படக்கூடிய மனிதர்கள் தேவை. அவனுடைய மகிழ்ச்சியையும் அவன் பரிமாற வேண்டும், அவனுடைய கவலையையும் பரிமாற வேண்டும். அதுதான் வாழ்க்கை துணை. அப்படியான ஒரு வாழ்க்கை துணை வருகின்ற பொழுது அவனுடைய இன்ப துன்பம் அனைத்தையும் அவன் வெளிப்படையாக பேசுகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் கவலைகள் இல்லாமல் போகிறது. கவலைகளை இல்லாமல் செய்வதற்குரிய ஒரு வழிதான் அவர்களை பேச விட்டு நாம் செவிமடுப்பது, கேட்டுக்கொண்டிருப்பது. கவலைகளை பேசுகின்ற பொழுது அந்த கவலையின் அரைவாசி கீழே இறக்கி வைக்கப்படுகிறது. அதற்கான ஒரு துணையாக மனைவி அல்லது கணவன் வந்து சேருகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, உங்களில் இருந்தே உங்களுடைய சோடிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான், நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் சகோதரர்களே, அதிகமான குடும்பங்கள் இந்த மகிழ்ச்சியை தொலைத்து விட்டன, சந்தோஷமாக இல்லை. அந்த சந்தோஷ இழந்த கவலையினுடைய வெளிப்பாடு உச்சக்கட்ட நிலைதான் அவை தலாக்கின் அல்லது ஃபஸ்கிலே கொண்டு போய் முடிவடைவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பை அன்பின் அடிப்படையில் இந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த அன்பு வருகின்ற பொழுதுதான் உள்ளத்திலே மகிழ்ச்சி வரும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தின் தொடரிலே சொல்கின்றார். وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. அல்லாஹு தஆலா உங்களிடத்திலே உங்களுடைய உள்ளங்களில் அன்பை இரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதனை நீங்கள் பயன்படுத்துங்கள், பயன்படுத்தாமல் விட வேண்டாம். சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இயல்பாக போட்டிருக்கின்ற அன்பை மனைவியோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மனைவிமார்கள் கணவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
இது பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த குத்பாக்களிலே விரிவாக விளங்கப்படுத்தலாம் நினைக்கின்றேன். எனவே அல்லாஹ் இயல்பாக எங்களுடைய உள்ளத்திலே தந்திருக்கின்ற அந்த அன்பை நாம் பேசுகின்ற பொழுது, வெளிப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி பிரவாகம் எடுக்கும். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே அதி கூடுதலாக நீங்கள் நேசிப்பது யாரை? உண்மையில் அவர் எதிர்பார்த்து வந்தது அவருடைய பெயரை ரசூலுல்லாஹ் சொல்ல போகின்றார் என்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷ், என்னுடைய மனைவி ஆயிஷா என்று சொன்னார். இரண்டாவது யாரை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் அபூஹா, அவளுடைய தந்தை என்று சொன்னார். சகோதரர்களே, இந்த பதிலிலே பாருங்கள் நபி அவர்கள் எப்படி மனைவிமார்களை நேசித்திருக்கிறார்கள். மனைவியினுடைய பெயரை உச்சரிப்பதிலேயே ஒரு அன்பு வெளிப்படுகிறது. ஆயிஷா என்று சொல்லாமல் ஆயிஷ் என்று சொல்லுகிறார். இரண்டாவது யாரை நேசிக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் என்று சொல்லி இருக்கலாம், என்னுடைய நண்பர் அபூபக்கர் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லாமல் அவருடைய மனைவியோடு சேர்த்து சொல்கிறார் அபூஹா, அவளுடைய தந்தை. இதன் மூலம் அந்த மனைவியின் மீது அவருக்கு இருக்கின்ற அந்த காதல், அந்த அன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார். அத்தகைய அன்பு எந்த குடும்பத்திலே இருக்கிறதோ அந்த குடும்பத்திலே தான் மன மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் அதிகமான குடும்பங்கள் துரதிர்ஷ்டவசமாக அந்த மகிழ்ச்சியை தொலைத்த நிலையில் வாழ்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது 3வது இலக்கு. 4வது இலக்கு ஒரு சாலிஹான ஒரு சந்ததி உருவாக்கம். குடும்ப வாழ்வினுடைய நோக்கம் ஒரு நல்ல சந்ததி உருவாக்கப்பட வேண்டும். மறுமை நாள் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் வளர்ச்சி பெறுவதற்கான, நீட்சி பெறுவதற்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த குடும்ப வாழ்வு என்பது. அதனாலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனாக்கஹு வதவாலது ஃபஇன்னி முகாஸிருன் பிக்குமுல் உமம யௌமல் கியாமா. நீங்கள் திருமணம் முடியுங்கள், அதிகமாக திருமணம் முடியுங்கள், அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுங்கள். நாளை மறுமையில் என்னுடைய உம்மத் இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்று நான் பெருமைப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, இந்த நிலையும் குடும்ப வாழ்விலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிள்ளைகள் கூடிவிட்டால் பொருளாதார சுமை கூடும் என்பதனால், பிள்ளைகள் கூடிவிட்டால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்ற காரணத்தினால் பிள்ளைகள் வராமல் பிற்போடுகின்ற எத்தனை குடும்பங்களை நாம் நாளுக்கு நாள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. குடும்ப கட்டுப்பாடுகள் இன்று எல்லை இல்லாமல் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற நிலையிலே அதிகமான இளம் தம்பதியினர் முடிவெடுத்து கொண்டு வாழ்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, இந்த இலக்கு தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. மறுமை நாள் வரைக்கும் இந்த மனித குலத்தின் வளர்ச்சி இந்த குடும்ப கட்டமைப்பில் தங்கி இருக்கிறது. அதனால் அதிகமாக நாங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். அவர்களுக்கோ எங்களுக்கோ ரிஸ்க் கொடுக்கின்ற பொறுப்பு எங்களுடைய கையில் இல்லை. லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக் நஹ்னு நர்ஸுகுக்கும் வ இய்யாஹும். வறுமைக்கு பயந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டாம், கருச்சிதைவு செய்ய வேண்டாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் ரிஸ்க் அளிப்பது நாங்கள் தான் என்று அல்லாஹ் கூறுகிறார். சகோதரர்களே, வறுமைக்கு பயந்து கருவிலே இருக்கின்ற குழந்தைகளை சிதைப்பதும் ஒன்றுதான், வறுமைக்கு பயந்து குழந்தைகள் பெறாமல் இருப்பதும் ஒன்றுதான். இரண்டும் ஒரே காரணத்துக்காகத்தான். ஆனால் எங்களுக்கோ எங்களுடைய பிள்ளைகளுக்கோ ரிஸ்க் அளிக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுங்கள் என்பதன் பொருள் அவர்கள் குவாலிட்டியாக இருக்கக்கூடாது என்பது அல்ல. குவான்டிட்டி முக்கியம் இல்லை, எண்ணிக்கை மாத்திரம் அல்ல, அதனுடைய தரமும் முக்கியமாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பதோடு அவர்களை தரமானவர்களாக வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பையும் குர்ஆன் எங்களுடைய தலையிலே தந்திருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் நரக நெருப்பை விட்டு எப்படி பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறீர்களோ அதே போன்று உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை
நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்களுக்குரியது. இங்கு குர்ஆன் கேரிங், நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லவில்லை. அவர்களுக்கு உண்ண கொடுப்பது, உடுக்க கொடுப்பது, கல்வியை கொடுப்பது, நல்ல சுகாதாரத்தை கொடுப்பது, அதையல்ல குர்ஆன் இங்கு பேசுவது. அது கேரிங், கட்டாயம் எல்லோரும் செய்ய வேண்டும். நாம் செய்யவில்லை என்றால் இந்த அரசாங்கம் செய்யும். அதற்கென்று நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது, சிறுவர் இல்லங்கள் இருக்கிறது, அவர்கள் பொறுப்படுத்தி செய்வார்கள். பெற்றோர்கள் என்ற வகையில் எங்களுடைய பொறுப்பு ப்ரொடெக்ஷன், அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஈமானை கொடுக்க வேண்டும், நல்ல பண்பாடை கொடுக்க வேண்டும், நல்ல ஞானத்தை, அறிவை வழங்க வேண்டும். இவைகளெல்லாம் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பொறுப்பு. சகோதரர்களே, இந்த 4 இலக்குகளும் தெளிவில்லாத நிலையில் முடிக்கப்படுகின்ற திருமணங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியை தொலைக்கும். அங்கு சந்தோஷம் இருக்க மாட்டாது, பிரச்சனைகள் இருக்கும். கவலைக்கு பதிலாக துக்கம் இருக்கும். பரஸ்பர புரிந்துணர்வுக்கு பகரமாக சந்தேகம் இருக்கும். ஒற்றுமைக்கு பதிலாக அந்த இடத்திலே வேற்றுமை இருக்கும், பிளவுகள் இருக்கும். ஒருவரை ஒருவர் அண்டி வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகும். எனவேதான் சகோதரர்களே, திருமணத்துக்கு முன்பே இவற்றை பற்றிய ஒரு தெளிவு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதனாலதான் இந்த ப்ரீமரிட்டல் கவுன்சிலிங் என்று சொல்வார்கள். திருமணத்துக்கு முன்பு திருமணத்தில் ஈடுபடுகின்ற கணவன் மனைவி, ஆண் பெண் 2 பேருக்கும் இது பற்றிய தெளிவு, குடும்ப வாழ்வு என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, கணவனுடைய பொறுப்பு என்ன, மனைவியினுடைய பொறுப்பு என்ன, பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், பெற்றோர்களை எவ்வாறு பார்க்க வேண்டும், மாமனார் மாமியாக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இவற்றை பற்றிய தெளிவுகள் கட்டாயம் வழங்கப்பட்ட நிலையில் திருமணங்கள் நடைபெற வேண்டும். அதற்கு பள்ளி வாயில்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவிலும் ப்ரீமரிட்டல் கவுன்சிலிங் நடக்க வேண்டும். திருமணத்துக்கு முந்தைய கவுன்சிலிங் கட்டாயம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய அந்த குடும்ப வாழ்வு ஆரோக்கியமானதாக இருக்கும். என் அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இது ஒரு பெரிய ஒரு பர்னிங் இஷ்யூ, எரிந்து கொண்டிருக்கின்ற உலகளாவிய பிரச்சனை தான் இந்த குடும்பங்கள் சிதைவடைந்து போவது என்பது. அது இன்று முஸ்லிம் சமூகத்தின் ஒவ்வொரு வீட்டினுடைய கதவுகளையும் அது தட்டி கொண்டுதான் இருக்கிறது. இந்த மிம்பரிலே ஏறுவதற்கு 1 மணித்தியாலயங்களுக்கு முன்பு கூட ஒரு குடும்பம் பிரிகின்ற ஒரு தகவல் வந்து சேர்ந்தது. அழகான ஒரு குடும்பம், அழகான மனைவி, அழகான கணவன், ஒரு பிள்ளை. ஆனால் ஏதோ சில காரணங்களினால் அந்த குடும்பம் பிரிகிறது. இன்று நான் சந்தித்த ஒரு பிரச்சனை, நாளாந்தம் இந்த பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். எனவே எங்களுடைய வீடுகளை வந்து அதை தட்டும் வரை காத்திராமல் அதற்கென்று நாம் நிரந்தரமான தீர்வுகளை நோக்கி செல்ல வேண்டும். பிளவுகள் வந்ததற்கு பிறகு அவர்களை சேர்ப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் பெரும்பாலும் 75% வெற்றி அளிப்பது இல்லை. அது முறிந்தே போய்விடும். முறிவதற்கு முன்பு, பிரச்சனைகள் வருவதற்கு முன்பு நாம் அதற்குரிய தீர்வுகளை நாம் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, சொல்வார்கள் ப்ரோஆக்டிவ் சொசைட்டி. நாம் வருவதற்கு முன்பு சில விடயங்களுக்கு தீர்வுகளை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர வெள்ளம் வந்ததற்கு பிறகு அணை கட்டக்கூடாது. ஆனால் இன்று வெள்ளம் வந்ததற்கு பிறகுதான் நாம் அணைகளை கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து எங்களுடைய சமூகம் மீள வேண்டும். திருமணத்தினுடைய இந்த 4 இலக்குகளும் தெளிவான நிலையிலே இந்த ஒவ்வொரு திருமணங்களும் நடைபெறுகிறதா என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதனை காதியார் செய்ய வேண்டும், பள்ளி வாயில் செய்ய வேண்டும். அதே போன்று பள்ளியிலே இருக்கின்ற இமாம்கள் அந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் அல்லாஹு தஆலா இந்த 4 இலக்குகள், இபாதத் என்ற இலக்கு, கற்பொழுக்கத்தை பாதுகாக்கிறது, மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தை உருவாக்குவது, சாலிகான ஒரு சந்ததியை உருவாக்குதல் என்ற இந்த 4 இலக்குகளையும் புரிந்து கொண்ட நிலையில் எங்களுடைய குடும்பங்களை, குடும்ப வாழ்வை ஆரம்பிப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை விட்டு பிரிந்த கபராளுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக மாற்றுவாயாக. நரகத்தின் படுகொலியை விட்டும் பாதுகாப்பாயாக. குடும்பங்கள் சிதைவடைவதிலிருந்து எங்களுடைய குடும்பங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. அன்பும் அரவணைப்பும் உள்ள குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்களை நீ மாற்றி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன்
والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مصطفانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله الحاضرون، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: فإذا قرئ القرآن واستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال أيضا: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم ورؤوف رحيم ورب حليم فاستغفروه إنه غفور رحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. إنه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه والتابعين. أما بعد، يا أيها المسلمون اتقوا الله تعالى وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وسنوا ألسنتكم عن اللغو والإثم والآثام، وإن وقعتم في ذنوب فبادروا إلى التوبة منها، وإن مالت نفوسكم إلى المعاصي فاصرفوها عنها، واحذروا البغي والحقد والحسد، وعليكم بالصدق والنصيحة لإخوانكم المسلمين، وأحسنوا إن الله يحب المحسنين، وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. واعلموا أن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي رسول صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وعليكم بالجماعة فإن يد الله مع الجماعة، ومن شذ شذ في النار. وقال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد صلى الله عليه وسلم. وارض اللهم عن الأربعة الخلفاء المهديين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون، حيث قال فيهم رسول الله صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، الحسن والحسين سيدا شباب أهل الجنة، والهمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم ثبت أقدام المجاهدين. اللهم رد مسجد الأقصى إلى أيدي المسلمين. اللهم اجعل هذا بلدا آمنا مطمئنا رخاء سخاء وسائر بلاد المسلمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.